ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மைசூர் பருப்பை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் பருப்பு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன், க்ரீம் பண்ணுற மாதிரி. இருந்தாலும் ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் ஆகும். மைசூர் பருப்பு நீங்கள் பவுட்ரு பண்ணி வைக்கணும். நல்லா ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியில் நல்லா இருத்தின பிறகு காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே டைரெக்டாக நம்ம பவுட்ரு பண்ண முடியாது. ஏன்னா அது மேலே ஏதாவது பூச்சிங்க ஓடி இருக்கும், அதனால நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால அரிசி நீங்கள் எது ஒன்று பவுட்ரு பண்ணி வச்சாலும் டைரெக்டாக அப்படியே எடுத்து அப்படியே பவுட்ரு பண்ணாதீங்க. அடுத்து அதில் நம்ம சேர்க்க வேண்டியது ரோஸ் வாட்ரு, அடுத்து தயிர் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். ரோஸ் வாட்டர் நல்லா நம்ம ஸ்கின்னும் நல்லா ஒரு மாதிரி, ஏன்னா ரோஸ் இருக்கிறதுனால இது ரோஸில் சேர்ந்ததில் ரோஸ் வாட்ரு, அதனால நல்லா ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும். எல்லாத்தோடையும் முக்கியம் மைசூர் பருப்பு நல்லா நார்மலாக ஸ்கின்னு நம்ம வெறும் மைசூர் பருப்பை போட்டு கழுவினாலும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். அந்த அளவுக்கு மைசூர் பருப்பில் ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குது. இப்போ இது 3 வச்சு ஃபேஸ்க்கு பேக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு எவ்வளோ எடுத்துக்கணும் சொல்லிட்டு காட்டுறேன். நான் ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு மைசூர் பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்குதுன்னு. அடுத்து தயிர் தேவையான அளவுக்கு, ஏன்னா ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, இதை ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, தயிரும் தேவையான அளவுக்கு. இப்போ இந்த தயிரும் இந்த மைசூர் பருப்பும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த தயிரும் மைசூர் பருப்பும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு பேஸ்ட்டாக. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இது 3 சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சூப்பராக ஒரு ஷைனிங், நம்ம முகமே நல்லா ஷைனிங் பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு மைசூர் பருப்பு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இப்போ நான் 1 டீஸ்பூனு இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்ரு, அடுத்து தயிர் தேவையான அளவுக்கு, மைசூர் பருப்பு அரைச்சி வச்சிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் அது ஃபுல் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும், நம்ம ஸ்கின்லேயும் நல்லா பிடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம தயிரும் அந்த ரோஸ் வாட்டரும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள், ஒரு கொரன்னு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு நம்ம முகத்தை வாஷ் பண்ணோம்னா பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது தாங்க நல்லா மிக்சிங்கு.
இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம முகத்தில் அவ்வளோலாம் நீங்கள் ரொம்ப கொரன்னு இருந்து அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா அப்படியே முகத்தில் ஒட்டாது. ஏன்னா ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு. இப்போ இது இப்படியே நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து, மினிமம் ஒரு 10-15 நிமிஷம் அது நீங்கள் விடணும் முகத்தில். அப்போ தான் அந்த ஷைனிங்கும் அந்த முகத்தில் நம்மளுக்கு ஏற்படுற அந்த பளபளப்பு நல்லா பளிச்சுன்னு தெரியும் நம்ம முகமே. ஏன்னா இதில் போட்டிருக்கிற பொருள் வந்து அத்தனையும் நல்லா ஒரு சூப்பரான நம்ம ஸ்கின்னு நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்குது, அதில் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட சாதாரண இந்த மாதிரி வெறும் தயிரில் கூட நீங்கள் இந்த மாதிரி மைசூர் பருப்பு அரைச்சிட்டு நீங்கள் தயிரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்துக்கு போடலாம். ஏன்னா அளவுக்கு மீறி தயிர் வேண்டாம், ஒரு அளவுக்கு எடுத்துக்கணும்னா அதுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக ஒரு லெவலுக்கு ஃபேஸ் பேக்கும் ரெடி ஆகும். இந்த அளவுக்கு இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு பாருங்க, எவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் உங்களுக்கு ஷைனிங்கு ஒரு க்ளோ கொடுக்கும். அது இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லை கொடுக்கும், நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் முகத்தில் இருந்துச்சுன்னா அப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது லைட்டாக நார்மல் தண்ணி எடுத்து அங்கங்கே அப்படியே கையில் தண்ணி எடுத்து அது காஞ்சிருக்கிறதெல்லாம் திரும்பியும் ஈரம் பண்ணுவோம். ஈரம் பண்ணிவிட்டு திரும்பியும் 15 நிமிஷம் ஆச்சு இல்லைங்களா ஃபஸ்ட் டைமு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் நம்ம முகத்தை ஃபுல்லாக தண்ணி வச்சு ஈரம் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் அந்த ஈரம் வந்துட்டு காயும் போது இன்னும் நம்ம ஸ்கின்ல நல்லா பிடிக்கும். அது இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான க்ளோவும் பண்ணி கொடுக்கும், ஷைனிங்காக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவும் மைசூர் பருப்பில் உங்களுக்கு நான் போட்டுருக்கிறேன். இருந்தாலும் மைசூர் பருப்பில் க்ரீம் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிற வீடியோ, அது பாருங்க. க்ரீம் கூட இந்த மாதிரி மைசூர் பருப்பில் க்ரீம் கூட செஞ்சு வச்சுக்கலாம். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டுன்னு நான் அது வேறு டைப்பில் செய்யணும். நான் அது எப்படி செய்யணும்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஷைனிங் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு. ஏன்னா மைசூர் பருப்பில் அவ்வளோ ஒரு கால்சியம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா எதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் அதோடய ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.